ஓம் சாந்தி 23/7/2024 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சரியான சமயத்தில் உங்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அதனால் நினைவின் வேகத்தை அதிகப்படுத்துங்கள். இந்த துக்க உலகத்தை மறந்து சாந்திதாம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். கேள்வி: எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை நீங்கள் மனிதர்களுக்கு சொன்னால் அவர்களுடைய புத்தியில் குழப்பம் ஏற்படும்? எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை நீங்கள் மனிதர்களுக்கு சொன்னீர்கள் என்றால் அவர்களுடைய புத்தியில் குழப்பம் ஏற்படும்? பதில்: அவர்களுக்கு ஆழமான ரகசியத்தை சொல்லுங்கள். ஆத்மா இவ்வளவு சிறியதாக உள்ளது. அதில் அழியாத பாகம் அடங்கி உள்ளது. அந்த பாகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒருபோதும் களைத்து போவதில்லை. மோட்சம் யாருக்கும் கிடைக்காது. மனிதர்கள் அதிக துக்கத்தை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், மோட்சம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று. ஆனால் அழியாத ஆத்மா நாடக பாகத்தை நடிக்காமல் இருக்கவே முடியாது. இந்த விஷயத்தை கேட்டு அவர்களுக்குள் குழப்பம் ஏற்படும். ஓம் சாந்தி. யார் நிரந்தரமாக நினைவு செய்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி பெறுவார்கள். அதற்காக பாபா யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நினைவு யாத்திரையின் வேகத்தை அதிகப்படுத்துங்கள். கும்பமேளாவுக்கும் கூட நேரத்தில் செல்ல வேண்டியதுள்ளது. நீங்களும் கூட நேரத்தில் செல்ல வேண்டும். சீக்கிரமாக போய் சேர்ந்து விடுவீர்கள் என்பதில்லை. சீக்கிரம் செய்வது தனது கையில் இல்லை. இதுவோ டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. மகிமை அனைத்தும் டிராமாவுக்கே. பாரதம்தான் மிகுந்த சுகத்தை அடைகிறது என்றால் துக்கமும் பாரதம்தான் அடைகிறது. நோய்கள் முதலியனவும் பாரதத்தில் அதிகம். இங்கே கொசுக்களை போன்று மனிதர்கள் மரணமடைகிறார்கள். ஏனென்றால் ஆயுள் சிறியது. இங்கே துப்புரவு செய்பவர்கள் மற்றும் வெளிநாட்டில் துப்புரவு செய்பவர்களுக்கிடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது! யார் தாங்களே புரிந்து கொண்டு விட்டார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி புரிய வைப்பார்கள். கல்பத்திற்கு முன்பும் இதையே செய்திருப்பார்கள். இதுபோலத்தான் கல்பத்திற்கு முன்பும் கூட மியூசியம் உருவாக்கி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். செய்து கொண்டே இருப்பார்கள். டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. இது போன்று ஏராளமான பேர் ஆவார்கள். ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த பாடசாலை இருக்கும். பாபா சொல்கிறார், எவ்வளவு முயற்சி செய்து கொண்டே, அதாவது இந்த பிரம்மா பாபா இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் சமயம் மீதம் உள்ளது. சிவபாபாவும் முயற்சி செய்கிறாரு. குழந்தைகளுக்காக எவ்வளோ முயற்சி செய்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு சேவாதாரி குழந்தைகள் வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் கீதா பாடசாலை வேண்டும். வேறு சித்திரங்கள் முதலியவற்றை வைக்காதீர்கள். வெளியில் மட்டும் எழுதி போடுங்கள். சித்திரம் இருந்தாலும் இந்த பேட்ஜ் கூட போதுமானது. கடைசியில் இந்த பேட்ஜ் தான் உங்களுக்கு காரியத்திற்கு உதவும். சமிக்கையின் விஷயம்: எல்லையற்ற தந்தை அவசியம் சொர்க்கத்தை தான் படைப்பார் என்பது தெரிந்து விடுகின்றது. ஆக பாபாவை நினைவு செய்வார்கள். அப்போதுதான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் இல்லையா? பாபா சொல்கிறார், இந்த அளவற்ற துக்கத்தை பாபாவை தவிர வேறு யாராலும் போக்க முடியாது. துக்கங்களின் பட்டியல் இருக்குமானால் கொஞ்சத்திற்கு கொஞ்சமாவது புத்தியில் பதியும். மற்றவர்கள் கேட்டாலும் கேட்காதவர்களாக ஆகிவிடுவார்கள். அவர்களுக்காகத்தான் பாடப்படுகிறது. இசைக்கருவியை பற்றி செம்மறியாட்டுக்கு என்ன தெரியும்? பாபா இப்பொழுது நன்றாக சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இத்தகைய மெல்லிய மலர்களாக ஆக வேண்டும். எந்த ஒரு அசாந்தியோ அழுக்கோ இருக்கக்கூடாது.
அசாந்தியை பரப்புகிறவர்கள் தேக அபிமானியாக இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும், தொடவும் கூடாது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எப்படி கற்றுத்தருகின்ற ஆசிரியர் ஷரீரமற்றவராக இருக்கிறாரோ, அவருக்கு தேக உணர்வு இல்லையோ, அதுபோன்று விதேகி ஆக வேண்டும். சரீர உணர்வை விட்டு கொண்டே செல்ல வேண்டும். குற்றப்பார்வை கண்களை மாற்றி குற்றமில்லா பார்வையுடைய கண்களாக ஆக்க வேண்டும். குற்றப்பார்வையான இந்த கண்களை மாற்றி குற்றமில்லாத பார்வையுடைய கண்களாக ஆக்க வேண்டும். இரண்டாவது, தனது புத்தியை விசாலமானதாக ஆக்க வேண்டும். தண்டனைகளிலிருந்து தப்புவதற்கு பாபாவுக்கும் படிப்புக்கும் மரியாதை வைக்க வேண்டும். ஒருபோதும் துக்கம் கொடுக்கக்கூடாது, அசாந்தியை பரப்பக்கூடாது. வரதானம். பிராமண வாழ்க்கையின் நேச்சர் மூலம் கல்லையும் தண்ணீராக ஆக்கக்கூடிய மாஸ்டர் அன்புக்கடல் ஆகுக. பிராமண வாழ்க்கையின் இயல்பான சுபாவத்தின் மூலம் கல்லையும் கூட தண்ணீரை போன்று ஆக்கக்கூடிய மாஸ்டர் அன்புக்கடல் ஆகுக. விளக்கம். எப்படி உலகத்தில் சொல்கிறார்கள், அன்பு என்பது கல்லையும் கூட தண்ணீராக்கிவிடும். அதுபோன்று பிராமணர்களாகிய உங்களுடைய இயற்கையான இயல்பு மாஸ்டர் அன்பு கடலாகும். உங்களிடம் ஆன்மீக அன்பு, பரமாத்மா அன்பின் அத்தகைய சக்தியின் மூலம் பலவித இயல்புகளை, அதாவது சமஸ்கார சுபாவங்களை மாற்றி அமைக்க முடியும். எப்படி அன்புக்கடல் தன்னுடைய அன்பு சுரூபத்தின் அனாதி அந்த ஒரு சுபாவத்தின் மூலம், பழக்க சமஸ்காரத்தின் மூலம் குழந்தைகளாகிய உங்களை தம்முடையவராக ஆக்கிவிட்டார். அதுபோன்று நீங்களும் மாஸ்டர் அன்புக்கடலாகி உலக ஆத்மாக்களுக்கு உண்மையான சுயநலமற்ற ஆன்மீக அன்பை கொடுங்கள். அப்போது அவர்களின் அந்த மாற்றம் என்பது இயல்பாக மாற்றமடைந்துவிடும். ஸ்லோகன். தன்னுடைய சிறப்புகளை நினைவில் வைத்து அவற்றை சேவையில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருப்பீர்கள். தன்னுடைய விசேஷ தன்மைகளை நினைவில் வைத்து அந்த விசேஷ தன்மைகளை சேவையில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருப்பீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.